ஹலோ ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்படி வந்து ஆலோவேரா லீஃப்லேருந்து வந்து நம்ம வந்து ஆலோவேரா ப்ரொபகேட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு செடியை எடுத்துக்கிட்டேன். அந்த செடியிலேருந்து அடியில் குடச்சி இதேமாதிரி எடுத்துக்கிட்டேன். உள்ள ஒயிட் கலரில் கட் பண்ணுறதுக்கு பதில் இது கொஞ்சம் 100% வில் கிவ் a குட் ரிசல்ட். ஸோ இதுமாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து எப்படி வந்து இதுக்கு மட் வந்து மிக்ஸ்அப் பண்ணுவோம் பார்ப்போம். ஃபஸ்ட் நான் வந்து செம்மண் போட்டுக்கிறேன். நம்ம செம்மண்ணையும் வந்து கொக்கோ பெட்டியும் ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஈக்குவலாக நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செம்மண்ணை போட்டுக்கலாம். பாருங்கள், செம்மண் போட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து கொக்கோ பீட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கொக்கோ பீட்டையும் வந்து நான் ஒரு பிளாக்கில் வாங்கினது, அந்த பிளாக்கில் தண்ணி கரைச்சி நான் இதுமாதிரி லூஸில் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஒரு ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு க்ரோத் மீடியம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள். ஸோ இப்போ சாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு, சாண்டும் கொக்கோ பீட்டும். அடுத்தது வந்து நம்ம வந்து ஆலுவேரா ஒன்று எடுத்துக்கிட்டு ஆலுவேரா ஸ்லாண்டிங்காக வைக்கணும். ஸோ இது மாதிரி பாருங்கள், நல்லா ஸ்லாண்டிங்காக வைங்க. அது வந்து 100% நமக்கு ஒரு குட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸ்லாண்டிங்காக வச்சுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சொத்து கழுத்தாக எடுக்கிறேன். 2 வைக்கலாம் நம்ம ஆக்சுவலாக இந்த இதில். பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். இப்போ நான் நார்மலாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ சோத்துக்கத்தாழை நட்டதுக்கப்புறம் இல்லை ஸ்லாண்டிங்காக வச்சதுக்கப்புறம் மேபி அந்த வச்ச அந்த ஆலுவேரா லீஃப் கூட ட்ரை அவுட் ஆகலாம். டு நாட் ஒரி, ஏன்னா அது வந்து 100% உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாண்டிங்காக வச்ச இடத்துலேருந்து ஒரு புதுசாக ஒரு செடி வரும். புது செடி வந்ததுக்கப்புறம் அதை வந்து மாற்றி நம்ம வேறு ஜாடியில் நட்டுக்கலாம். இது வந்து 4 வீக்ஸ் ஆகும் புதுசாக வர்றதுக்கு. நம்ம ஓவர் வாட்டரிங் பண்ணக்கூடாது. நார்மலாக கொஞ்சம் லைட்டாக வெட்டாக வச்சுருந்தாலே போதும். ஆலுவேரா க்ரோ பண்ணுறதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, எப்சம் சால்ட் போட்டிருக்கேன். அந்த எப்சம் சால்ட் வந்து ரொம்ப க்ரோத் மீடியமை இன்க்ரீஸ் பண்ணோம். சிம்பிள் டெக்னிக்ங்க. ஸோ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு போதும், நல்லா 100% க்ரோத்து. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.